ஹாய், ஐ எம் கிஷோர், சாங்வி அகாடமி கோச். இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்டர்ன்ஷிப் போக போகிறேன் 2 மந்த்து. அதனால் வர சான்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் அகாடமிக்கு டைம் இல்லை என்கிட்ட. அப்புறம் நான் ஸ்டார்டிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக வந்தேங்க. லாஸ்ட் 1 இயர் ஆச்சு. 2025 மார்ச் என்ட்ரி ஆனேன். இப்போது 2026 மார்ச் ஸ்டார்டிங்லேயே பிலீவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வரும்போது இங்கே வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு வேலை இல்லைன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் நடந்தது, செஸ், சிங்கிங், அதெல்லாம். அப்போது டேபிள் டென்னிஸ்க்கு எனக்கு டைம் இல்லை. அப்புறம் என்னாச்சு, டேபிள் டென்னிஸ் மட்டும் நடக்கும் போது அப்போது பாலாஜி சார்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுனால எனக்கு ஒன் ஹவர் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு கற்றுக் கொடுத்தாரு சின்ன இதுவெல்லாம், பேசிக்ஸ்லேருந்து டேபிள் டென்னிஸ் எல்லாமே. அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படியே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அவரும் கொஞ்சம் எனக்கு பேசிக்ஸ் பேட்ச்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சிவா சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணார், ஹெல்ப் பண்ணார் எல்லாத்துக்கும், ஸ்டாஃபிங்கு, கோச்சிங் எல்லாமே. அப்புறம் 1 இயர் கோச்சிங் அப்படியே போச்சு. இப்போது அதுதான். இப்போ நான் எம்பிஏ லாஸ்ட் இயர்னால எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது. அதனால் நான் இன்டர்ன்ஷிப் போய் ஆகணும். அதனால் லாஸ்ட்டு 2 மந்த்து அகாடமிக்கு நான் வர முடியாது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் சிவா சார், அப்புறம் அவங்க டீமு. இதுக்கு முன்னாடி மேம் இருந்தாங்க, கிருஷ்ணா சார், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாட்ச்மேன், லாஸ்ட்டாக ரிக்கி. இப்போ ரிக்கி தான் அவங்கள கொஞ்சம் பார்த்துப்பாரு. அவரும் கொஞ்சம் நல்ல ஜாலி டைப் தான். பார்த்து ஜாலியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். கேட்ச் பண்ணிக்கோங்க.